மாமனார் அடிச்சு ரவுடி கூட்டு வரேன். அந்த பொண்ணு போஸ்ட் மாஸ்டர் பொண்ணு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லவன் நினைச்சு அந்த பொண்ணை இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா வரதட்சணை கேட்டு தினமும் அந்த பொண்ணை சித்திரவதை பண்றான். அது மட்டும் இல்ல, வயசானவர்னு கூட பார்க்காம ரவுடியை கூட்டிட்டு வந்து அடிக்க வரான். ஆமா தம்பி, கல்யாணம் பண்ணி கொடுத்த நாள்ல இருந்து அது வேணும் இது வேணும்னு கேட்டா ஏதோ என்னால முடிஞ்சதையெல்லாம் செஞ்சேன். மேலும் மேலும் கேட்கிறான், என்னால முடியல. அதுக்காக பொண்ணை கொண்டாந்து வீட்டுல விட்டா. ஏப்பா நீ செஞ்சது சரியான்னு கேட்ட, அதுக்கு ஆளை வச்சு என்ன அடிக்க வர்றான் தம்பி. அத பொறுக்க மாட்டாம தான் தம்பி அவங்களை அடிச்சது. இத பாருப்பா, கல்யாணம் ஆம்பளைக்கு சொத்தே அவன் பொண்டாட்டி தான். அவ கொண்டு ஒரு வரதட்சணை இல்ல. நாளைக்கு உனக்கு ஒரு பொண்ணு பிறந்து அவளுக்கு இதே நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா என்னப்பா பண்ணுவேன்? என்னைக்கு ஒரு ஆம்பளை உணரானோ பொண்டாட்டியை கை நீட்டி அடிக்க மாட்டான். உன்னை நான் மன்னிப்பு கேட்க சொல்ல, இதை நீ உணர்ந்தா போதும். பா, பொண்டாட்டி கூட்டு போ. ஐயா, இந்த பிரச்சனை இதுக்கு மேல வளர்க்காதீங்க. கண்ணனை கூட்டிட்டு வீட்டுக்கு வாங்க. சரிப்பா.